வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பிரவேசிக்கால நவீன் கத்திய சைனிகா 1 அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இருந்து நம்ம டிப்பணி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் லெசன் பாரத் மாதா, அதில் உள்ள டிப்பணி அதே ஹெட்டிங் தான், பாரத் மாதா. அதை பற்றி பார்ப்போம். நேருஜி जहाँ जहाँ जाते वहाँ भारत माता शब्द का मतलब उन लोगों से पूछते थे जिनसे वे जलसे में मिलते थे. ஒரே லைனில் சுருக்கமாக விஷயத்தை சொல்லிடுறாங்க. எந்த ஒரு ஜல்சா அப்படின்னா கொண்டாட்டங்கள், ஏதாவது ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்னா அங்கே போகும்போது போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஜஹான் ஜஹான் ஜாத்தாத்தே, தான் செல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் அங்கே உள்ள மக்கள்கிட்ட பாரத் மாதா அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, உங்களுடைய சிந்தனைப்படி அப்படின்னு கேட்குறாரு. ग्रामीण लोग अपनी खेती बाड़ी की जमीन को भारत माता कहते थे तो कुछ शहर निवासी अपने जिले या सूबे को भारत माता कहते थे. என்ன சொல்கிறாங்க, கிராமத்தில் போய் அதே மாதிரி ஒவ்வொரு இடமா போகும்போது கிராமத்தில் உள்ள மக்கள் அவர்கிட்ட பாரத் மாதாக்கு உள்ள மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கேத்திபாரி வயல்வெளிகள், தங்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் தான் நம்முடைய பாரத தாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் ஷஹர் நிவாசி, அதாவது சிட்டியில் வசிக்கக்கூடியவங்க தன்னுடைய ஏரியா அல்லது காலனி, ஜில்லா அல்லது சூபே காலனி குடியிருப்பு பகுதிகள் தான் பாரத் மாதான்னு சொல்கிறாங்க. लेकिन उन लोगों के उत्तर से नेहरू जी का विचार अलग था. ஆனால் அவங்களுடைய பதில் பாரத் மாதானா என்ன, அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய நீங்கள் சொல்கிற அதுக்கு கொடுக்குற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற அந்த மீனிங்க்கும் இவருடைய பதிலும் வேறாக இருந்தது, இவருடைய எண்ணமும் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படி என்ன சொல்கிறார், वे उन लोगों को और उन लोगों को अन्न देने वाली प्रकृति के अंशों को भारत माता कहते हैं. அவங்க தனக்கு உணவளிக்கக்கூடியதை மட்டும் சொல்கிறாங்க, இல்லாட்டி தான் குடியிருப்பதற்கு இடம் அளிக்கக்கூடிய ஏரியாவை சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய எண்ணம் என்ன, அந்த மக்களையும் சேர்த்து தான். உன் லோகோங்கோ, அந்த மக்களையும் அந்த மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும், அன்ஷ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த வார்த்தை அம்ஸ், ஹிந்தியில் நம்ம அம்ஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். ஹிந்தியில் அந்த ரூல் படி இஞ்ச் சவுண்டில் நம்ம சொல்கிறோம், அன்ஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம தமிழில் அப்போ சொல்லும்போது அம்சம், அப்போ ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இயற்கையில் நமக்கு உணவளிக்கக்கூடிய, நமக்கு எல்லா பொருளையும் அள்ளி வழங்கக்கூடிய அந்த இயற்கையின் அங்கங்களையும் அம்சங்களையும் அவர் பாரத மாதான்னு சொல்கிறார். மக்களும் இந்த நிலப்பரப்பும் சேர்ந்து தான் பாரத மாதா அப்படிங்கிறது நேருஜியினுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ நம்ம அடுத்த லெசனில் உள்ளதை பார்ப்போம். ரெண்டாவது டார்ச் பேச்னே வாலேங்கிற லெசனில் உள்ள டிப்பணி, அதுக்கு அந்தகார் ஒரு பிரகாஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இருளும் ஒளியும், அந்தகார் இருள் அல்லது அறியாமை, பிரகாஷ் ஒளி அல்லது அறிவுடைமை ஞானம். அந்தகார் மனுஷ்ய கோ பயபீத் கர்த்தா ஹை, இருள் மனிதனை பயமுறுத்துகிறது. யஹ் அதாவது பயமுள்ளவனாக ஆக்குகிறது. யஹ் யுகு அந்தகார்மய, இந்த யுகமே இருள் நிறைந்ததாக இருக்கிறது. மயன நிறைந்த. ஆஜ் மனுஷ்ய இஸ் அந்தகார் சே கப்ரா உட்தா ஹை, இந்த இருளை கண்டு மனிதன் பயப்படுகிறான். இந்த யுகத்தில் காணக்கூடிய அந்த இருள், அதை கண்டு மனிதன் பயப்படுகிறான். ஆஜ் ஆத்மா மேபி அந்தகார் ஹை, இன்று நம்மளுடைய ஆத்மாவிலும் இருளே சூழ்ந்துள்ளது, அதாவது நிறைய அறியாமை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்தர் கி ஆங்கே ஜோதி க்ஷீண் ஹோ கயி ஹை, நம்மளுடைய அந்தர் அப்படிங்கிறதும் அந்தர் ஆத்மானே நம்ம சொல்கிறது உண்டு. நம்ம உள் மனது, நம்மளுடைய ஆத்மா, அதனுடைய கண்களும் ஒளியிழந்து காணப்படுகின்றன, அதாவது பார்வையின்றி இருக்குது. நம்ம மனக்கண்ணால் நாம் எதையும் உணர முடியவில்லை. मनुष्य की आत्मा अंधकार के कारण भय और पीड़ा से त्रस्त है.
மனிதனுடைய ஆத்மா இருளின் காரணமாக பயம் மற்றும் அச்சம் மற்றும் பீடா வேதனையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. த்ரஸ்த் என பாதிக்கப்பட்டுள்ளது. ஜஹா அந்தகார் ஹே வஹி பிரகாஷ் ஹே. இருள் எங்கு இருக்கிறதோ அங்கே ஒளியும் இருக்கிறது. இருள் இருக்கிற இடத்தில் தான் ஒளியும் இருக்கிறது. அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்தகார் மே பிரகாஷ் கி கிரண் ஹே. அந்த இருளில் பிரகாசத்தின் ஒளி கீற்று இருக்கிறது, ஒளி கதிர் இருக்கிறது. பிரகாஷ் பாகர் நஹி ஹே. அந்த இருளுக்குள்ளே மறைந்து இருக்குது, அது வெளியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி என்பது வெளியில் இல்லை, நம் மனதில் உள்ள ஒளியை தான் நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உசே அந்தர்மே கோஜோ. நீ உள்ள தேடு, ஆத்மாவில் தேடு. அந்தர்மே புஜி உஸ் ஜோதிகோ ஜகாவோ. அப்படி உன்னுடைய ஆத்மாவில் அணைந்து போயிருக்கும், ஒளி இழந்து இருக்கும். புஜ்னா அப்படின்னா அணைத்தல். ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா ஒரு தீபம் எரியுது அல்லது ஒரு சுடர் எரியுது, தீ எரியுது, எதுவாக இருந்தாலும் அந்த தீயை அணைத்தல், குளிர்வித்தல், அதை தான் என்ன சொல்கிறாங்க, புஜ்னா. ஸோ அப்படி அணைந்து போய் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை மீண்டும் எழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யஹி உஸ் சாது கே அந்தகார் और பிரகாஷ் கா மந்த்ர ஹே. இந்த டார்ச் பேசினே வாழையில் வரக்கூடிய சாதுவாக இருக்கக்கூடிய, சாதுவாக இருந்து அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. ஒருத்தன் டார்ச் விற்கிறான், இன்னொருத்தன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறான். அந்த சாதுவினுடைய மந்திரமாக இந்த சொற்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இருளையும் ஒளியையும் பற்றி அவருடைய மந்திரம். மூணாவது பிரேம்சந்த் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய டிப்பணி. प्रेमचंद के साहित्य पर आर्थिक समस्याओं का प्रभुत्व அப்படின்னா பிரபுத்துவனா ஆளுமை அப்படின்னு எடுத்துக்கணும். பிரேம்சந்தினுடைய இலக்கியங்களில் ஆர்த்திக் சமஸ்யா பொருளாதார பிரச்சனைகளின் ஆதிக்கம் அப்படின்னா அதுதான் அதிகமாக அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு. அதை பற்றி நம்ம சொல்கிறாங்க. अर्थ धन के बिना जीवन नहीं और अर्थ मतलब के बिना शब्द नहीं है. அர்த்தங்கிறதுக்கு வெவ்வேறு பொருளில் சொல்கிறாங்க. பொருள் அப்படிங்கிறதே ரெண்டு அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம் இல்லையா. ஒன்று செல்வம், இன்னொன்று மீனிங் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. செல்வம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அதே மாதிரி பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசை சபி லோக் ஜான்தே ஹி ஹே. இதை அனைவரும் அறியவே செய்வர். प्रेमचंद की रचनाओं में प्रधान स्थान पाने वाले हैं मजदूर कुली, निम्न वर्ग के शोषित जन, जाति के नाम से बलि होने वाले भोले भाले लोग. ஸோ இங்கே பீடிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களினுடைய விஷயத்தை தான் இவர் எந்த ஒரு படைப்புலையும் வச்சுருக்கார். உபன்யாசோ கஹானியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தெரிஞ்சது தான். அதில் எப்படிப்பட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, முக்கியமான இடம் வகிக்கக்கூடியவர்கள், அவருடைய படைப்பில் முக்கியமான இடம் வகிக்கக்கூடியவர்களாக, பிரதான் ஸ்தான்னா முக்கிய இடம், மஜ்தூர் கூலி வேலை செய்பவர்கள், தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், நிம்ன வர்க்கே சோஷித் ஜன் தாழ்த்தப்பட்ட, சோஷித் சுரண்டலுக்கு உட்பட்ட மக்கள், ஜாதி கே நாம் சே ஜாதியின் பெயரில் பலியாக கூடிய, பலி ஹோனே வாலே போலே பாலே லோக், ரொம்ப இன்னசென்ட். போலே பாலேனா அரியா மக்கள், ரொம்ப இன்னசென்டான மக்கள். உன் லோகோं को चूसने वाले जमींदार महाजन आदि लोग अपने पास पैसा होने के कारण उसके अभाव में जीवन बिताने वाले लोगों को तंग कर रहे हैं. அப்படிப்பட்ட அந்த மக்களை சூஸ்னே வாலே அப்படின்னா உறிஞ்சி எடுக்கக்கூடிய, சுரண்டக்கூடியன்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு கூலி கொஞ்சம்தான் கொடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அவங்கள இல்லையா. அப்படிப்பட்ட அந்த ஜமீன்தார் மகாஜன், அவங்களும் ஜமீன்தார் மாதிரி தான், பெரிய மக்கள் போன்றவர்கள், அப்பனே பாஸ் தன்னிடம் பைசா ஹோனேக்கே காரன் பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால, உஸ்கே அபாவுமே ஜீவன் பித்தானே வாலே அது இல்லாமல், அந்த பணம் இல்லாமல், அபாவுமேனே இன்றி அப்படின்னு அர்த்தம், இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மக்களை தங்கு கர்றகே தொல்லை செய்கிறார்கள், தொந்தரவு தருகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். இஸ்கா சமாதான் கைசே ஹோ. இதற்கு ஒரு சமாதானம், அதாவது
தீர்வு எப்படி ஏற்படும்? होने वाली सभी समस्याओं का मूल कारण आर्थिक अभाव. இப்படி நடக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நிகழக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சபி சமஸ்யாவோங்கா மூல் காரண், எல்லா பிரச்சனைகளுக்குமான மூல காரணம் ஆர்த்திக் அபாவ், பொருளாதாரம் இன்மை. இசிலியே பொருள் இன்மை, அதாவது பொருளாதார குறைவு. इसीलिए प्रेमचंद ने अपने साहित्य में आर्थिक समस्याओं को प्रमुख स्थान दिया है. எனவேதான் பிரேம்சந்த் தன்னுடைய இலக்கியத்தில் ஆர்த்திக் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கிய இடம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. பிரமுக் ஸ்தான், முக்கிய இடம் கொடுத்திருக்கிறார். அடுத்து 4வது தாஜ்மஹல் கி ஆத்ம கஹானி. தாஜ்மஹல் சொல்லக்கூடிய தனது சுயசரிதை. இதுல டிப்பணி, प्रेम ईश्वरीय सृष्टि की सबसे बड़ी विभूति है. பிரேம், அன்பு, காதல் என்பது ஈஸ்வரிய சிருஷ்டிக்கு, கடவுளால் படைக்கப்பட்ட சப்சே படி விபூதி ஹே, ஒரு மிகச்சிறந்த விபூதி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம் இதை. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். प्रेम इसका पूरक दुनिया भर में कोई भी वस्तु नहीं है, क्योंकि यह मनुष्य, पशु, पक्षी आदि ईश्वरीय सृष्टि की सबसे बड़ी विभूति है. गिफ्ट அப்படின்னு எடுத்துக்கலாம், வரப்பிரசாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பிரேம் இதற்கு இணையான, இதை முழுமைப்படுத்தக்கூடிய வேற எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. வஸ்துனா பொருள். ஏனென்றால் மனிதன், விலங்கு, பறவை போன்ற ஈஸ்வரிய சிருஷ்டிக்கு, கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளின் சப்சே படி விபூதி ஹே, அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்றாங்க. प्रेम ने मृत्यु शैया पर अंतिम सांसें गिनती हुई मुमताज की अंतिम इच्छा को पूरा किया ताजमहल के रूप में है. அந்த அன்புங்கிறது மரணப்படுக்கையில், மிருத்யு ஷையா பர், மரணப்படுக்கையில் அந்திம் சான்சே கின்தி ஹுயி, கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்த மும்தாஜின் அந்திம் இச்சா, அவங்களுடைய கடைசி ஆசை, அதை முழுமை செய்த, பூராக்கியா, முழுமை செய்த தாஜ்மஹலின் வடிவத்தில் இருக்கிறது அன்பு அப்படிங்கிறது, காதல் அப்படிங்கிறது. பிரேம் ने नृशंस अत्याचारी के मन में भी ताजमहल को बिगाड़ने की इच्छा पैदा की. அந்த காதல், அன்பு அப்படிங்கிறது கொடூரமான, நிஷன்ஸ் அப்படின்னா கொடூரமான, பயங்கரமான, நிஷன்ஸ் அத்தியாச்சாரி கே மன்மே பி, கொடூரமான கஷ்டங்களை தரக்கூடிய, கொடுமைகளை செய்யக்கூடிய அந்த மனிதனின் மனதில் கூட தாஜ்மஹலை பிகாடினேக்கி, அதை உருக்குலைக்கணும் அப்படிங்கிற ஆசையை தோற்றுவிக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த அன்பு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு வாய்ந்தது. பிரேம் சத்ருகோபி சிர் ஜுக்வாத்தா ஹே, எதிரியை கூட தலைவணங்க வைக்கிறது இந்த அன்பு. தாஜ்மஹல் ஆஜ் பி உசி கம்பீரதா மே ஹே, தாஜ்மஹல் இன்றைக்கும் அதே கம்பீரத்துடன் நிற்கிறது. प्रेम वश होकर विदेशी भी यहाँ आकर उसकी प्रशंसा करता है, क्योंकि प्रेम ईश्वरीय सृष्टि की सबसे बड़ी विभूति है. प्रेम वश होकर, இதன் மேல அன்பு கொண்டு, காதல் கொண்டு வெளிநாட்டவர் கூட, விதேஷி பி யஹா ஆக்கர், இங்கு வந்து இதை புகழ்கிறார்கள், இதை பாராட்டுகிறார்கள். கியோங்கி, ஏனென்றால் அன்பு என்பது கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்திலும் சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிறப்பான படைப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்த 5வது லெசன் வியக்தித்வ. அதில் இருக்கக்கூடிய டிப்பணி, வியக்தித்வ கி ரக்ஷா. வியக்தித்வ நம்மளுடைய பர்சனாலிட்டி, தனித்தன்மை, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மனுஷ்ய சாமாஜிக் பிராணி ஹே, மனிதன் ஒரு சமூக பிராணி, விலங்கு.
प्राणी का मतलब जानवर से भी होता है. பிராணிங்கிறது ஒரு வகையில் அனிமலையும் அது குறிக்குது. लेकिन मनुष्य को व्यक्तित्व की रक्षा करनी है. ஆனால் மனிதனுக்கு தன்னுடைய பர்சனாலிட்டி தனித்தன்மையை எப்போவுமே பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு, காப்பாற்றி கொள்ள வேண்டியிருக்கு. व्यक्तित्व की रक्षा एक आदमी के अनेक कार्यों में चमक चढ़ाती है. தன்னுடைய பர்சனாலிட்டியை தன்னுடைய தனித்தன்மையை ஒருத்தன் பாதுகாத்துக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய பல வேலைகளை அது ஒளியூட்டக்கூடியதாக இருக்கிறது, பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. उस वस्तु को हम व्यक्तित्व कहते हैं जो मनुष्य के बाहरी भीतरी जीवन में संबंध स्थापित रखती है. அந்த பர்சனாலிட்டின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா தன்னுடைய உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை, அதாவது நம்ம பர்சனலாக நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் ஒரு சொசைட்டியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்தாபித்து ரக்திஹே நிலைநிறுத்தி வைக்கிறது, இரண்டுக்கும் இடையே ஒரு தொடர்பை நிலைநிறுத்தி வைக்கிறது. அதை தான் நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம், ஒரு தனித்தன்மைன்னு சொல்கிறோம். व्यक्तित्व की रक्षा एक आदमी जहाँ भी हो उस स्थान पर उसको ஜீத் திலாத்தி ஹே. ஒருவன் தன்னுடைய தனித்தன்மையை தக்க வைத்து கொண்டான் என்றால் அந்த மனிதன் எங்கு இருந்தாலும் சரி அந்த இடத்தில் அவனுக்கு எப்பவும் வெற்றியை தருகிறது. அந்த பர்சனாலிட்டிங்கிறது தனித்தன்மைங்கிறது शासन में कार्यालय में स्पर्धा में अनेक संग्रह ज्ञान द्वारा अपने और अपने समाज की सेवा करने कराने का कार्य करती है. ஒரே லைனில் நிறைய விஷயத்தை புகுத்திட்டாங்க. शासन में ஆட்சியில், காரியாலயமே அலுவலகத்தில், ஸ்பர்தாமே போட்டியில், अपने संग्रह ज्ञान தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ் மூலமாக, துவாரா மூலமாக, अपने और अपने समाज की सेवा தனக்கு மற்றும் தன்னுடைய சமுதாயத்திற்கு சேவை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்களை கொண்டு அந்த சர்வீஸை செய்ய வைப்பதற்குமான காரியத்தை அது செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சனாலிட்டி தனித்தன்மை, ஒரு மனிதனுடைய தனித்தன்மை என்பது அந்த தனித்தன்மையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. 7வது லெசன் மகாகவி பிரசாத். இதில் உள்ள டிப்பணி பிரசாத் ஜி கே நாட்டக். பிரசாத் ஜியினுடைய நாடகத்தை பற்றி, அவர் எப்படிப்பட்டதை எழுதினார் அப்படிங்கிறத பற்றி இந்த டிப்பணியில் சொல்லியிருக்காங்க. प्रसाद जी के नाटक भारत के प्राचीन गौरव पर आधारित हैं. அவருடைய நாடகம் பாரதத்தினுடைய பிராச்சீன் பழங்கால பண்டைய கால கௌரவத்தின் ஆதாரம், அதன் மேல் ஆதாரமாக இருக்கிறது, அதன் அடிப்படையில் இருக்கிறது. சரித்திர காலத்தில் உள்ளதை அவர் உபயோகப்படுத்துகிறார். பழங்காலத்தில் உள்ள கௌரவத்தை விட்டு கொடுக்காம தன்னுடைய நாடகத்தில் உபயோகப்படுத்தியிருக்கார். இன்கே நாட்டகோமே துக்காந்த் நஹி கே பராபர் ஹே. அவருடைய நாடகங்கள் ஒருபோதும் துக்காந்த் அப்படின்னா துக்கமான முடிவு இருப்பதே இல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும். நஹி கே பராபர்னா இல்லை என்றே சொல்லலாம், அதற்கு இணைதான். இல்லைன்னு சொன்னால் அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி, எங்கேயாவது வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. राजवंश के मुख्य पात्रों को ही इन्होंने नाटकों में नायक के रूप में चुना है. ராஜ பரம்பரையில் இருக்கக்கூடிய, ராஜ வம்சத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கேரக்டரை தான் தன்னுடைய நாடகங்களினுடைய ஹீரோவாக அவர் நாயகனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். சுனாகே தேர்ந்தெடுக்கிறார். प्रसाद जी ने भारतीय नाट्य शास्त्र के अनुसार अपने नाटकों में सभी नियमों का पालन किया है. அதனால தான் துக்காந்தி இல்லை. அவர் நம்ம இந்திய நாடக சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறாரு. அதனுடைய சபி நியம், அனைத்து நியமங்களையும் பாலன் கியாகே ஃபாலோ பண்ணியிருக்கார், கடைபிடித்திருக்கிறார். அதன்படி நம்ம இந்திய நாடகங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே துக்காந்தா இருக்கக்கூடாது, சுக்காந்த் தான், சுபம் தான் முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம், ரொம்ப பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தோன்னா கடைசியில் சுபம் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான படங்கள் முடிஞ்சிருக்கும். ஸோ அது நாட்டிய சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணது. இப்போ தான் அதுக்கப்புறம் நிறைய சோக முடிவு அதெல்லாம் வந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். நாடகம்னாலே அதற்கு இப்போ இருக்கக்கூடிய வடிவம் ரொம்ப தெளிவான வடிவமாக, ஈஸியாக கிடைக்கக்கூடிய வடிவமாக நம்மளுடைய
திரைப்படங்கள் இருக்கு. लेखक ने यथार्थवाद से आदर्श को घटने नहीं दिया है. ஸோ இதுதான் அப்படின்னு அதுக்குள்ள கொள்கையை அவர் விட்டு கொடுக்கல. யதார்த்தவாத அவர் சொன்னாலும் புராண கதைகள் சரித்திர கதைகளை உபயோகப்படுத்தி அதில் உள்ள யதார்த்தங்களை சொல்லும்போது, அதில் உள்ள ஆதர்ஷம் சொல்லும்போது, ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாலும் இடையிடையே யதார்த்தமாக நடக்கக்கூடிய ரியாலிட்டியையும் அதில் காமிச்சாலும் அது அந்த ஆதர்ஷ் அந்த கொள்கைகளை அது விட்டு கொடுக்காமல் இருந்தது. கட்னே நகீதியா அதற்கு குறைவு ஏற்படாமல் பார்த்து கொண்டார். प्रसाद जी का कहना है कि इतिहास का अनुशीलन किसी भी जाति को अपना आदर्श संकटन करने के लिए लाभदायक सिद्ध होता है. ஸோ இதிகாசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கை, அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இதிகாசத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனுஷீலன் நடைமுறைகளும் அந்த ஒழுக்கங்களும் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் சமுதாயத்திற்கும் அப்னா ஆதர்ஷ் தன்னுடைய கொள்கைகளை அதாவது ஒழுக்கங்களை சங்கடன் கட்டமைத்து கொள்வதற்கு மிகவும் லாபகரமானதாக சித்து ஹோத்தாக நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நிரூபணம் ஆகியிருக்கிறது. 8வது மேரி தீர்த் யாத்ரா அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய டிப்பணி. द्विवेदी जी ने नौकरी पर लात मार दी. द्विवेदी जी தன்னுடைய வேலை நௌக்கரி அதை எட்டி உதைத்தார் அப்படின்னா அது வேண்டான்னு மறுத்துட்டார் அப்படிங்கிறதுக்கு. ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்த வேலையை கூட அவர் எட்டி உதைச்சிட்டாரு, வேண்டான்னு வெறுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த டிப்பணியில் கொடுத்துருக்காங்க. एक गोरे साहब द्विवेदी जी से ट्रेनिंग पाकर अफसर बने थे. द्विवेदी जीட்ட ட்ரைனிங் பெற்று ஒரு கோரே சாஹப் ஒரு வெள்ளக்கார மனிதர் ஒருத்தர் என்ன ஆறாரு, ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆகிவிடுகிறார். फिर उन्होंने द्विवेदी जी पर धाक जमाना शुरू किया और उनके साथ बुरा व्यवहार किया. அவரால் தான் நம்ம மேலே வந்தோம் அப்படிங்கிறதையே மறந்து தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை காமிக்கணும் அப்படின்னு அவர் காமிக்க ஆரம்பித்தார். அதோட சில புரா விவகார் தீய முறையிலேயே நடந்துக்கிட்டார். அதாவது கொஞ்சம் அவரை மதிப்பில்லாமல் நடத்தினார். பஸ் அவருடைய தன்மானத்துக்கு என்ன ஆச்சு, இழுக்கு வர மாதிரிலாம் நடந்துக்கிட்டார். பஸ் इससे नाराज होकर द्विवेदी जी ने 200 रुपये की नौकरी पर लात मार दी. ஸோ உடனே அவருக்கு கோபம் வந்துடுது, வருத்தம் வந்துடுது. द्विवेदी जी 200 ரூபாய் சம்பளத்துக்கு பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை என்ன செஞ்சார், எட்டி உதைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை விட்டுட்டு வந்துட்டார், தூக்கி நம்ம உதறிட்டு வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் அப்படி சொல்கிறாங்க. लोगों ने बहुत समझाया, स्वयं वह अफसर भी अपने किए पर पश्चाताप करता था. மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சம்ஜாயா அவங்கள சம்மதிக்க வைக்கிறாங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஸ்வயம் அந்த யார் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அதே ஆஃபீஸரே வந்து தன்னுடைய பశ్చాத்தாபத்தை தெரிவிக்கிறாரு, வருத்தத்தை தெரிவிக்கிறார், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி. उन बड़े बड़े अफसरों को रंज हुआ जो द्विवेदी जी की घोर परिश्रमशीलता से परिचित थे. இவருடைய அந்த கோர் பரிசிரமசீலதா கடின உழைப்பு அப்படிங்கிற அந்த குணம் அதை பற்றி பரிச்சயம் உள்ளவங்களுக்கு, அதை அறிந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் எல்லாம் படே படே அஃப்சரோங்கோ ஆஃபீஸர்களுக்கு ரஞ்ச் ஹுவா ரொம்ப மன வருத்தம் ஏற்பட்டது. इसलिए उन्होंने भी इस बात की कोशिश की कि किसी न किसी तरह द्विवेदी जी रह जाए. அவங்களும் எப்படியாவது இவரை இங்கே இருக்க வைக்கணும், ரஹ்ஜாயே அப்படின்னா இருக்க வைத்தல், அதே பதவியில் அதே வேலையில் இருக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே. கோஷிஷ்கி அவரை எப்படியா இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை செய்தார்கள். पर उन्होंने एक बार जो निश्चय कर लिया சோ கர்லியா. ஆனால் द्विवेदी जी ஒரு முறை முடிவெடுத்தது தான் அதோட சரி, அதுக்கு மேலே அது முடிவில் மாற்றம் கிடையாது. उनकी पत्नी जी को भी इस बात पर दुख हुआ.
लेकिन यह एक या दो दिन से अधिक न रहा. அவங்க ஒய்ஃபும் இதில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்த, ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வந்துட்டாருன்னு. ஆனால் ஒரு நாள் 2 நாள் தான், அதுக்கு மேலே அது அந்த கவலை இல்லை. அவர் செஞ்சது சரிதான், அவருடைய தன்மானத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை அவங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது லெசன் சகி फिर आया चुनाव. அதில் உள்ள டிப்பணி चुनाव का मौसम, தேர்தல் சமயம், அந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, தேர்தல் காலம். हमारा देश जनतंत्र देश है. நம்மளுடைய தேசம் ஜனநாயக தேசம். हमारे देश के विधानानुसार 5 साल में एक बार चुनाव होता है. நம்மளுடைய அரசியலமைப்பு படி 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது. चुनाव அப்படின்னா தேர்தல். चुनाव में जो दल जनता की बहुमत पाता है वही सत्तारूढ़ होता है. அந்த தேர்தல்ல எந்த ஒரு கட்சி, தல்னா கட்சி, மக்களின் பகுமத்து அதிக ஓட்டுகளை, மத்துனா ஓட்டு பெறுகிறதோ, வாக்குகளை பெறுகிறதோ, அதுவே தலைமை பொறுப்பை ஏற்கிறது, ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது. शासन को अपने हाथ में लेने के लिए नेतागण कई तरह के व्यूह रचते हैं. தன்னுடைய ஆட்சியை தன் கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேதாகன், தலைவர்கள் பலவிதமான வியூகங்களை அமைக்கிறார்கள். வியூக ரச்சித்தேகன வியூகங்களை அமைக்கிறார்கள். எப்படி கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் வைக்கிறாங்களோ, எப்படியாவது வளைச்சி பிடிக்கணும்னு, அதை மாதிரி. ஜஹான் தஹா चुनाव सभा होती है, भाषणवीर आते हैं, भाषण देते हैं. எங்கெங்கெல்லாம் சுனாவ் சபா தேர்தல் கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் பாஷன் வீர், ஸ்பீச் கொடுக்கறதுல வீரனாக திகழக்கூடிய சொல் வீரர்கள் வராங்க. பேச்சு வீரர்கள் வந்து பேச்சு கொடுக்கிறார்கள், அதாவது ஸ்பீச் கொடுக்குறாங்க, சொற்பொழிவு நடத்துகிறார்கள். சொல் வீரர்கள் வந்து சொற்பொழிவு நடத்துகிறார்கள். நேதாகன் ஆத்தே ஹே, வாய்தே பர் வாய்தா தேத்தே ரஹத்தே ஹே. தலைவர்கள் அந்த கூட்டத்துக்கு வராங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆளை போட்டு இப்போது ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அது போக தலைவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வாய்தே பர் வாய்தே, வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசிக்கிட்டே இருக்காங்க. இஸ், அதாவது வாக்குறுதிக்கு மேலே வாக்குறுதி அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. இஸ் தல்வாலே உஸ் தல்வாலே பர் ஆரோப் லகாத்தே ஹே, உஸ் தல்வாலே இஸ் தல்வாலே பர். இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க, அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க. नेतागण ऐसा कहते हुए दिख पड़ते हैं कि इसके पहले जो शासन में थे वे आप लोगों को लूट चुके हैं, हमें एक बार मौका दीजिए. அவங்க வரத்தை பார்க்க எப்படி இருக்குதான், இந்த இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கட்சி எவ்வளவு உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சிட்டாங்க, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். மௌக்கான வாய்ப்பு. இஸ் தரஹ் கமாசான் யுத் சமாப்து ஹோத்தா ஹே. இப்படிதான் ரொம்ப கமாசான், ரொம்ப தீவிரமான யுத்தம் என்ன செய்து முடிவுக்கு வருது. चुनाव का फैसला हो जाने पर अपने अपनी गाड़ी सहित मैदान छोड़ चले जाते हैं. தேர்தல் முடிவு வருதோ இல்லையோ அதுக்கப்புறம் ஆள் அந்த பக்கமே இருக்க மாட்டேங்கிறாங்க, வண்டியோட காணாமல் போயிடுறாங்க, அந்த மைதானத்தை விட்டு ஓடியே போயிடுறாங்க, போய் விடுகிறார்கள். அடுத்து 10வது லோப், பேராசை. அதில் இருக்கக்கூடிய டிப்பணி லோப் ஏக் தரஹ் கி பீமாரி ஹை. பேராசைங்கிறது ஒரு வகை நோய் அப்படிங்கிறாங்க. शारीरिक बीमारी की दवा होती है, லோப் மானசிக் பீமாரி ஹை. நம்ம உடல் நோய்க்கு ஒரு மருந்து உண்டு, தவானா மருந்து இல்லையா, மருந்து உண்டு. ஆனால் லோப் பேராசை அப்படிங்கிறது மனநோய். அதிருப்தி से होने वाली बीमारी है लोभ, जिसकी दवा नहीं होती. திருப்தியே இல்லாமல் இருக்கிறது, அதிருப்தியினால் ஏற்படக்கூடிய நோய் தான் லோப், பேராசை. அதற்கு எந்த ஒரு மருந்தும் இல்லை. सिर्फ सोते समय आराम मिलने की संभावना है, लेकिन लोभी नींद से कहीं अधिक दूर में है. தூங்கும் போது தான் நிம்மதி கிடைக்கிறதுக்கு ஒரு
வாய்ப்பு இருக்குது, சம்பவம் இருக்குது, ஆனா சான்ஸ் இருக்கு. ஆனா லோபி எப்படிப்பட்டவனா இருக்கான், தூக்கத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறான், தூக்கம் கூட அவனுக்கு கிடைக்கிறது இல்ல. लोभी मनुष्य को चाहे त्रिलोक की संपत्ति मिल जाए तो भी उसे और संपत्ति पाने की इच्छा बनी ही रहेगी. लोभी मनुष्य को, பேராசை பிடிச்ச மனுஷனுக்கு இந்த உலகத்துல உள்ள சம்பத்தி, த்ரிலோக், உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பத்தி, செல்வம் கிடைத்தாலும் கூட, தோபி இருக்கட்டுமே, அவர் சம்பத்தி பானேக்கு இச்சா பனி ரஹதி ஹே, மேலும் இன்னும் செல்வத்தை சேர்க்கணுங்கிற ஆசை தான் அவனுக்கு இருக்கும் பேராசை உடையவனுக்கு. बीमारी दुख को उत्पन्न करती है तो लोभ उसका साथ देता है. அப்படியே ஒரு நோய் அவனுக்கு துக்கத்தை தந்தாலும் லோப் அப்படிங்கிற அந்த பேராசை அதுக்கு துணை போகுது அப்படிங்கிறாங்க. परंतु लोभ सख्त बीमारी है, वह अपने को बढ़ाने का प्रयत्न करती है न घटाने का. ஆனா இப்படிப்பட்ட நோய் பேராசை அப்படிங்கிறது ஒரு கடுமையான நோயா இருக்குது. அது தன்னை அதிகரிக்கத்தான் முயற்சி செய்தே தவிர குறைப்பதற்கு அல்ல, அந்த நோயை குறைப்பதற்கு அல்ல. லோபிக்கோ திரவிய கி பூக் லகதி ஹே, ஒரு பேராசை பிடிச்சவனுக்கு திரவிய செல்வங்கள் அதுதான் அவனுக்கு பசியாக இருக்கிறது, செல்வங்கள் தான் அவனுக்கு பசியா இருக்குது. வஹ் மில்னே வாலே தன் கா உபயோக நஹி கர்த்தா, அவன் தனக்கு கிடைக்கிற அந்த செல்வத்தை உபயோகம் பண்றதில்ல. வைசேஹி உசே ரக்கு சோடுத்தா, அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணாம இருக்கிறான். அவரு அதிக் பானே கேலியே தௌடு தூப்பு கர்த்தா ஹே, ஆனா இன்னும் மேலும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தௌடு தூப்பு அலைஞ்சு திரிஞ்சு என்ன செய்யறான், சம்பாதிக்க ட்ரை பண்றான். இஸ் பிரகார் லோப் லகாத்தார் கஷ்ட தேனே வாலி ஏக்கு பீமாரி ஹி ஹே. இப்படி லோப் பேராசை அப்படிங்கிறது லகாத்தார் தொடர்ந்து நமக்கு கஷ்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு நோயே தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து லோக்மானிய கங்காதர் திலக், அதில் இருக்கக்கூடிய டிப்பணி, திலக் கி தேஷ்பக்தி, திலகருடைய தேசபக்தி. महात्मा गांधी से कई सालों के पहले ही लोकमान्य तिलक ने सत्याग्रह का नारा दिया. மகாத்மா காந்தி வர்றதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாலேயே லோக்மானிய திலக் சத்தியாகிரகத்தை பத்தி முழக்கமிட்டார். நாரான முழக்கம். स्वराज मेरा जनसिद्ध अधिकार है और मैं उसे लेकर ही रहूंगा. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன், பெற்றே தீருவேன். यह घोषणा करने वाले प्रथम பாரதிய லோக்மானிய ஹீதே, இப்படி கோஷமிட்டது முழக்கமிட்ட முதல் இந்தியனாக லோக்மானிய திலக் தான் சொல்றாங்க. विदेशी माल का बहिष्कार, मध्य निदेश जैसे आंदोलनों को उन्होंने बरसक बढ़ावा दिया. विदेश माल का வெளிநாட்டு பொருட்களை அழித்தல், பகிஷ்கார்னா அதை அழித்தல், மறுத்தல். மத்திய நிதேஷ் நிஷேத், மத்திய நிஷேத் அதாவது மது ஒழிப்பு, மது விலக்கு. இந்த போராட்டங்கள் ஆந்தோலன், இந்த போராட்டங்களை அவர் முழுமையாக ஊக்குவித்தார் அப்படின்னு சொல்றாங்க. उन्होंने यह घोषणा भी की कि संपूर्ण भारतीयों की एकता के लिए एक ही भाषा का उपयोग अत्यंत आवश्यक है. यह भी देवनागरी लिपि में अर्थात देवनागरी में अंकित हिंदी को ही राष्ट्रभाषा बनाया जाए. அவர் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு சம்பந்தமாக பேசுறது மட்டும் இல்லாமல், மற்ற போராட்டங்கள் சம்பந்தமாக பேசுறது மட்டும் இல்லாமல், மொழி இந்த நாடு முழுதையும் நம்ம ஒழுங்காக அதாவது ஒன்றாக இணைக்கணும். பாரதியோம் கி ஏகதா கேலியே, பாரதியர்களின் இந்தியர்களின் ஒற்றுமைக்காக ஒரே மொழி உபயோகப்படுத்தப்பட வேண்டியது அத்தியந்த் ஆவசியக், மிகவும் அவசியம். அதுவும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவநாகரி ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய அங்கித் ஹிந்தி கோஹி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஹிந்திய தேசிய மொழியாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய முழக்கம். उन दिनों तिलक की देशभक्ति के कारण ब्रिटिश सरकार तिलक को अपना सबसे बड़ा शत्रु मानती थी. ஆங்கிலேய அரசாங்கம் அவருடைய தேசபக்தியை பார்த்து நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியே இவர் தான் அப்படின்னு அது
நினைத்தது, கருதியது. திலக்கோ கால் பானி கே சஜா மிலி. காலே பானி அப்படிங்கிற சிறைச்சாலை, அந்தமான்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலை மிகவும் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய, கைதிகளை மிகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கக்கூடிய சிறைச்சாலை. அங்க இவருக்கு சிறைவாசம் கிடைத்தது, தண்டனை கிடைத்தது. 1914 में तिलक रिहा होकर आए. 1914 அவர் அங்கிருந்து ரிஹா ஹோக்கர் விடுதலையாகி வந்தார். प्रथम महायुद्ध के समय में देश भर में घूमकर राष्ट्र की शक्ति को पुनः जागृत किया. முதல் மகா யுத்தத்தோட நாடு முழுதும் சுற்றுப்பயணம் செய்து ராஷ்டிர கி சக்தி, நம்ம தேசத்தினுடைய சக்தியை மீண்டும் விழித்தெழச் செய்தார். युद्ध में गांधी जी ब्रिटिश सरकार की सहायता के पक्ष में थे, पर लोकमान्य ने उसका विरोध किया. அப்படி யுத்தத்துல ஆங்கிலேயர்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு அந்த பட்சத்துல இருந்தார். அதற்கு ஆதரவா அவர் இருந்தப்போ லோக்மானிய திலக் அதை எதிர்த்தார். நம்ம இந்திய நாடு இந்திய படைய அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு விரோதமாக லோக்மானிய திலக் இருந்தார். 1918 में दिल्ली कांग्रेस अधिवेशन का सभापति तिलक बने. 1918 நடந்த தில்லி காங்கிரஸ் மாநாடுக்கு மாநாட்டு தலைவராக, கூட்டத் தலைவராக திலக் இருந்தார். इसी प्रकार अंत तक देश सेवा में अपने को अर्पण कर तिलक ने 1920 में 31 ஜூலை की रात को अपनी अंतिम सांस ली. இப்படி வாழ்நாள் முழுதும் கடைசி வரை தேச சேவைக்காக தன்னை அர்ப்பணம் செய்த திலகர் 1920 ஜூலை 31 தன்னுடைய கடைசி மூச்சு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நமக்கா தாரோகா லெசன்ல இருக்கக்கூடிய டிப்பணி. தன் பர் தர்ம கி ஜீத். தன் செல்வம், பணம், அதன் மீது தர்மம் பெற்ற வெற்றி, அதாவது தர்மத்தின் வெற்றி. நமக்கே बुरे व्यवहार से मुंशी वंशीधर से दातागंज इलाके के बड़े आदमी अलोपी दीन पकड़ गए. ஸோ அந்த இலாக்கால இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக திகழக்கூடிய அலோபி தீன் அப்படிங்கிறவர் உப்பு கடத்தினதுக்காக மும்ஷி வம்ஷீதரால கைது செய்யப்படுகிறார், அதாவது பிடிப்படுகிறார். पंडित जी के जीवन में यह पहला अवसर था. இதான் முதல் முறை, இதான் அவர் பிடிபட்ட முதல் சந்தர்ப்பம். पंडित अलोपीदीन ने मुंशी से प्रार्थना की, लेकिन वंशीधर उनकी प्रार्थना सुनने तैयार नहीं थे. அவர் என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறார். நான் இது வரைக்கும் பிடிப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் வம்ஷீதர் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கேட்கவே தயாரா இல்லை. बाद में अलोपी दीन वंशीधर को घूस देकर बचने की कोशिश करने लगे. அலோபி தீன் கடைசியில் என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் பிறகு வம்ஷீதருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். वे 40,000 तक घूस देने तैयार थे. கொஞ்சம் கொஞ்சமாக பேரம் பேசி கடைசியில் 40,000 வரைக்கும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். அது வரைக்கும் கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு அதில். लेकिन वंशीधर ने साफ साफ कह दिया कि 1 लाख देने पर भी वे नहीं छोड़ेंगे. நீ 1 லட்சமே நீங்கள் கொடுத்தாலும் சரி, நான் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், விட மாட்டேன். अंत में उन्होंने पंडित आलोपी दीन को कैद किया और दूसरे दिन अदालत में पेश किया. ஏன்னா இது பிடிபட்டது நடுராத்திரி. கடைசியில் ஆலோபி தீனை அவர் கைது பண்ணிடுறாரு. அடுத்த நாள் அதாலத் கோர்ட்டில் என்ன செஞ்சுறாரு, பேஷ்கியா ஒப்படைச்சிடுறாரு, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அடுத்து 15வது மாலவ் பிரேம் அப்படிங்கிற லெசன். அது ஒரு ஏகாங்கி. அதோட டிப்பணி விஜயா கி தேஷ் பக்தி, விஜயாவின் தேச பக்தி. மாலவ் பிரேம் ஹரிகிருஷ்ண பிரேமி கா ஏக் ஐதிஹாசிக் ஏகாங்கி ஹே. ஒரு இதிகாச ஏகாங்கியாக இருக்குது. மாலவ் பிரேம் அப்படிங்கிறது ஹரிகிருஷ்ண பிரேமியால் எழுதப்பட்டது.
यह एकांगी प्रेम एवं देशभक्ति का ज्वलंत उदाहरण है. இது காதலையும் தேசபக்தியையும் ரொம்ப பிரகாசமாக வெளிப்படுத்தக்கூடியது. ஜுவலந்த்னா ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடியது, மிளிரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயா மாலவ்கன் கே சேனாபதி ஜெயதேவ் கி பெஹன் ஹே. மாளவ நாட்டினுடைய படைத்தலைவனாக இருக்கக்கூடிய, சேனாபதியா இருக்கக்கூடிய ஜெயதேவ் அப்படிங்கிறவருடைய சகோதரி தான் விஜயா என்பவள். வக 16-17 வருஷ கி ஹே. அவ 16-17 வயசு உடையவள். உஜ்வல் கௌர்வன் வர்ண ஷரீர் சுகடித் லம்பா அத்தியந்த் ஆகர்ஷக் ரூப் ஹே. உஜ்வல் கௌர் ரொம்ப பிரகாசமான வெண்ணிறம். கோர் வர்ண அப்படின்னா, கோரா அப்படின்னா நம்ம சிவப்பானவங்கன்னு சொல்கிறோம்ல, நிறமானவர்கள், ஃபேரானவங்க. ஷரீர் சுகடித்து ரொம்ப அழகாக கட்டமைக்கப்பட்ட உடலமைப்பு. லம்பா உயரமான. அத்தியந்த் ஆகர்ஷக் மிகவும் கவர்ச்சிகரமான உருவம் உடையவள். वेश सुरुचिपूर्ण होते हुए भी उसके स्वभाव के अल्हड़पन को व्यक्त करने वाला है. அவள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப செலக்டடாக, ரொம்ப டேலண்டடாக, இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருந்தாலும் அவளுடைய சுபாவம் அவளுடைய அறியாமையை, விளையாட்டுத்தனத்தை, வெகுளித்தனத்தை வெளிப்படுத்துகிறது. விஜயா ஸ்ரீபால் से प्रेम करती है जो साधारण கிசான் கா புத்திர ஹே. ஸ்ரீபால் அப்படிங்கிறவளை இவ காதலிக்கிறா. அவன் ஒரு சாதாரண விவசாயியின் மகன். ஜெயதேவ் கோ அப்னே குல் கா ஜபர்தஸ்த் அபிமான் ஹே. தன்னுடைய குலத்தின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய கர்வம் இருந்தது ஜெயதேவுக்கு. அத்தஹ வஹ் இன் தோனோ கே பிரேம் கா கட்டோர் விரோध करता है. அதனால் குல கௌரவத்தை கெடுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட காதலை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறான். உஸ்கா விசார் है कि जिन शकों ने सिंध और सौराष्ट्र पर अधिकार कर लिया है उन्हें श्रीपाल ने मालव पर आक्रमण करने को आमंत्रित किया है. அவர் சொல்றார், இந்த ஸ்ரீபால் தான் ஷக்கு அப்புறம் ஷக்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட சிந்து அவுரு சௌராஷ்டிர இதை ஆக்கிரமித்து அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வந்த ஷக்கர்களை இவன் மாளவத்தின் மேல் ஆக்கிரமணம் செய்வதற்காக ஆமந்திரித்துக்காக அழைப்பு விடுத்திருக்கிறான். पर விஜயா अपने भाई के विचार का विरोध करते हुए कहती है. அவருடைய எண்ணத்தை, தன்னுடைய சகோதரனுடைய எண்ணத்தை எதிர்க்கும் விதமாக அவர் சொல்றா, तुम लोगों का अभिमान अपने ही देश के शत्रु उत्पन्न कर रहा है. உங்களுடைய அந்த குலத்தின் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கர்வம், திமிர் தான் உங்களுடைய தேசத்திற்குள்ளேயே இருந்து ஒருத்தனை நம் தேசத்திற்கு எதிரியாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறா. மாற்றி கொண்டிருக்கிறது, உற்பன்ன தோற்றுவிக்கிறது. ஒரு எதிரியை நம்ம தேசத்திற்குள்ளேயே நம்ம தேசத்திற்கு எதிராக தோற்றுவிக்கிறது. तुमने श्रीपाल का अपमान किया है. நீ அவனை அவமானம் பண்ணியிருக்க, அவமதித்திருக்கிறாய். अतः निराशा उसे शत्रु के पास ले जाती है. அவனுடைய அவநம்பிக்கை தான் என்ன ஆயிருது, எதிரிகள் பக்கம் அவனை அழைத்து சென்றிருக்கிறது, கொண்டு சென்றிருக்கிறது அப்படிங்கிறா. இதுக்கு தீர்வு என்ன இவ கண்டுபிடிக்கிறா. விஜயா ஸ்ரீபால் கே கலே மே வர்மாலா பஹனாக்கர் உசே தேஷ் துரோக் சே பச்சாத்தி ஹே. அந்த தேச துரோகத்திலிருந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால ஒரு வரமாலா, திருமண மாலையை அணிவித்து அவனை கணவனாக ஆக்கிக் கொள்கிறாள். அவர் உசே தேஷ்கே ஹவாலே கர்த்தி ஹே. அத்தோடு அந்த தேசத்திடம் ஒப்படைக்கவும் செய்து விடுகிறாள். 6வது 12வது லெசன்லேருந்து கொஷின் எதுவும் கேட்கப்படாதுன்னு ஆரம்பத்திலேயே இந்த சிலபஸ் வந்த புதுசுலேயே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. ஆனால் அதே மாதிரி கொஷின்லையும் இதிலிருந்து எந்த ஒரு கேள்விகளும் எக்ஸாமில் கேட்கப்படலை. அப்படி ஒருவேளை ஏதாவது இனிமே வந்தால் நான் அதை நடத்துகிறேன். 6வது ஜேம்ஸ் பாண்ட் இலஹாபாத் மே அப்படிங்கிற லெசனும் மியா நசுருத்தீன் அப்படிங்கிற லெசனும் கிடையாதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதிலிருந்து இப்போல்லாம் வர்றதில்லை. அதனால தான் இதில் நான் எடுக்கலை.
அப்படி ஒரு வேளை எப்போவாது வந்தால் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.